பாமுகம் பாட்டிவிலான தமிழ் வானில் ஊடாக உறவுகளின் இணைய வருவது மருத்துவ நேரத்தோடு டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வாருங்கள் டாக்டர். வணக்கம் வாணி. வணக்கம். எப்படி மற்றவருக்கும் இருக்கிறீங்கள்? வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? ஓ, இருக்கிறோம். சரி, நாங்கள் சும்மா சரியாக இருக்கிறோம். டாக்டர் 1 மணி நேரம் செய்து கொள்வோம். அது உங்களுக்கும் நல்லது. ஓகே, நேரம் ஃபைன். பிந்தாமல் ஓகே, நான் ஒரு அரை மணி தியாலம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள். கேளுங்க. அரமணத்தியாலம் உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து நிறைவு நேரம் வரைக்கும் காத்திருக்காமல் சரியாக 1 மணி நேரம் தான் இந்த நிகழ்ச்சி. ஓ, டாக்டருக்கு ஓகே, அங்கு ஃபைன். லேட் ஆயிரும். அது நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே உறவுகள் அரமணத்தியாலம் டாக்டர் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அரமணத்தியாலம் ஓ, அதுவும் குறையா. ஓ, உங்கள் பக்கம் உள்ள சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். சரி. பாருங்கள் டாக்டர். ஓ, நன்றி. இன்றைக்கு எடுத்த திரையங்கம் வந்து கற்பப்பையோட சேர்ந்தது. என்ற போன முறை நான் மார்பு புற்றுநோய் மார்பில் வாரதை பற்றி சொன்னான். அதோடு சேர்ந்தது பெண்களுக்கு. மற்ற இரண்டாவது காரணம், முதலாவது உலகம் முழுக்க பெண்களுடைய மரணம் புற்றுநோயால வாரது மார்பில் வார புற்றுநோயால. இரண்டாவது கற்பப்பை. இல்ல இல்ல அப்ப அப்ப அதாலதான் நான் அதை எடுத்துதான் என்ன அதுக்கும் இருக்கும் சம்பந்தம் இருக்குச்சு. அதால் நான் கற்பப்பையே நான் முதல் வேறு அடி வயிற்றுல பெண்களுக்கு கற்பப்பை இருக்கு. அதிண்ட உறுப்புகள்ல கற்பப்பை ஒரு பை. அப்ப கற்பப்பை வந்து ஒரு பேக் மாதிரி எடுத்து படுத்தா அந்த பேகின் கீழ் வாய் கீழே வந்து அது வந்து ஒரு இன்னொரு பிள்ளை பேரு பேருக்கு வர இன்னொரு கால்வாய் இருக்கு. வெஜைனான்னு சொல்றோம், கால்வாய். அப்ப அந்த பேக் வந்து ஒரு இடத்துல கீழே முக்கோணம் மாதிரி வந்து அது முழுக்க தசை. அது உள்ளுக்குள்ள ஒரு சின்னொரு குழி இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த உள்பக்கத்துல அந்த சுவர் முழுக்க தசை. சுவர்ல உள்பக்கத்துல முழுக்க இரத்த குழாயில் நிரம்ப ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அவ்வளவுக்கு இரத்த குழாயில் பின்னலா வந்து ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கும். அதுதான் நாங்கள் எண்டோமெட்ரியம் சொல்றோம். எண்டோமெட்ரியம் சொல்றதுதான் அதுதான் தீட்டு இருக்கிற. அது கற்பம் தரிக்காமல் இருந்தால் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கா அந்த அவ்வளவும் சுருங்கி இரத்த குழாய்கள் எல்லாம் படிச்சு இரத்தமும் கட்டியும் வெளியேறத தீட்டு இருக்கிறது சொல்றோம். அந்த கற்பப்பாயின் 2 முனையிலே ஒரு முக்கோணம் மாறி இருக்கிற கற்பப்பை, இந்த முக்கோணம் 2லே மேல் பகுதியில ஒரு மாட்டின் கொம்புகள் மாதிரி தலையிலேருந்து வார மாதிரி 2 பக்கத்துலேயும் 2 குழாயல் வலிக்கணும். அதை சொல்றது கற்பப்பை குழாய் அல்லது ஃபெலோப்பியன் டியூப் நாங்க இங்கிலீஷ்ல சொல்றது. அந்த டியூபின் வாசல்ல கரையில அதுக்கு அருகில 2 முட்டை பை இருக்கும். 2 பக்கத்துலயும் வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும். அந்த முட்டைப்பை உள்ளுக்குள்ள முட்டைகள் இருக்கும். பெண்கள்ட முட்டைகள் இருக்கும். அது வந்து நாங்கள் யோசிக்கணும். அது நான் முந்தைய சொன்னான், பிறந்த நாள்ல இருந்தே இவ்வளவு கற்ப முட்டைகள் இருக்குன்னு அதிலே கணித்திருக்கு. ஆனபடியால் வளர 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 முட்டைகள் திருப்பி ஃபார்ம் பண்றேன். முந்திய வந்த ஃபார்ம் பிறக்கைக்குள்ள இருந்த முட்டைகள் வந்து வளர்ந்து முத்தி ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு பீரியட்ஸுக்கு 15 days ஆல பீரியட்ஸ் வந்து 15 days ஆல கிட்டத்தட்ட 15 daysக்கு அந்த ஒரு முட்டை வெடிச்சால் அதுல இருக்க இந்த உள்ள இது எக் வந்து வெளியே வந்து அந்த டியூபால வந்து கற்பப்பைக்குள்ள வேற அதே நேரம் உடலூர் இருந்தால் ஆண் இருந்தால் சீமென்ல வர ஸ்பெர்ம்ஸ் அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த கற்பப்பைக்குள்ளால வந்து 2 முட்டையும் இந்த ஆணிந்த இதுவும் சேர்ந்து ஒன்றடியா வந்தால் அதை ஃபர்டிலைஸ் பண்ணி அதுல தான் கற்பம் தரிச்சு அந்த தரிச்ச கற்பம் அந்த சுவர் அந்த இரத்த குழாயில் இருக்கிற ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கிறதுக்குள்ள தாண்டு அதுல இருந்து வளர்ந்து ஒரு கற்பமா வந்து ஒரு குழந்தையா வளரும். அதுதான் அந்த பிரெக்னன்சியா முடிகிறது. தற்செயலா கற்பம் தரிக்காமல் இருந்தால் ஒவ்வொரு மாசம் பிள்ளை வர்றதில்லை இல்லை, இல்லாட்டி கற்பம் தடைக்கு நாங்கள் குளிசல் எடுப்போம், மெட்டதல் எடுப்போம். அப்படி இருந்தோம்னா அந்த கற்பம் நடக்காட்டிக்கு ஒவ்வொரு 28 நாள் 30 நாளுக்கு ஒருக்கா தீட்டு வைக்கும். அது அவ்வளவு சுருங்கி அது வெளியால தள்ளி போட்டு திருப்பி புதுக்க அந்த ஸ்பஞ்ச் மாதிரி அந்த உள்
இடத்துக்குள்ள திருப்பி ஒரு புது பெட் மாதிரி இன்னொரு கர்ப்பம் தரிச்சு அதுல நிக்கிறதுக்கு ஒரு புது ஒரு மெத்த போடுற மாதிரி செய்யும். அது கர்ப்பப்பை. அப்ப வெளியால முட்டை டியூப் 2 டியூபால வந்து இந்த கர்ப்பப்பைக்குள்ள வந்துரு. கர்ப்பப்பை வாசல் இப்ப இது கர்ப்பப்பையா இருந்தால் இந்த சின்ன இந்த இந்த கிட்ட கீழே இருக்கிற வாசலும் இந்த கீழே இருக்க இந்த கர்ப்பப்பை இந்த கழுத்து சரியோ கழுத்து பகுதியை நாங்க சொல்றோம் சர்விக்ஸ். அதுக்கு இன்னொரு நேம் சொல்றோம் சர்விக்ஸ் என்று. அது கர்ப்பப்பையின் கழுத்து. அதே பகுதியில இப்ப இது கர்ப்பப்பை இருந்தா இப்ப இந்த 2 ரிஸ்டும் வந்து நிக்கிற இடத்துல கர்ப்பப்பை என்று சொல்றோம். அதுதான் கழுத்தை சொல்றது சர்விக்ஸ். அப்ப இது சர்விக்ஸா இருந்தா இது ரெண்டும் சேர்ந்து இந்த இந்த வாயை சொல்றது செவைகள் அந்த ஓப்பனிங் அதுக்கால வந்து இந்த வெளியால இருக்கிறது. இப்ப இந்த கையில இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற இந்த 2 இது வெளியால் உண்மையா இப்படி இருந்தா வெளியாக ஒரு பக்கத்துல எடுத்தா இப்படி இப்படி கவ்வி கொண்டு கீழே இன்னொரு டியூப் வரும். அதான் புள்ளப்படுற மகப்பேர் வர வெஜைனான்னு சொல்றது. அதுக்குள்ளதான் உடல் ஊர் இருக்கும் போது ஆண் இந்த யோனி அதுக்குள்ள போறதும் அதுல இருந்து ஸ்பெர்ம் மேல போய் ஃபெர்டிலைஸ் பண்றது அந்த அது. அப்ப கீழே இருந்து நாங்கள் பெண்கள் உறுப்புல நாங்கள் பரிசோதிச்சோம்னா என்ன இருக்கு? முன்னுக்கு செலவாசல் செலப்பையிலிருந்து சிறுநீரகம் வழியால போகும். அது செலப்பை வாசல். அதுக்கு புறத்தால நடுவில் இருக்கிறது கர்ப்பப்பை வாசல். கர்ப்பப்பை இந்த கீழ்பகுதி புள்ளப்பரு மாப்பர் வாரம் வெஜைனல் வாசம் பின்னுக்கு மேல வாசம். அப்ப அந்த மூன்றும் தான் அந்த 2 கவி பிடிக்கிற 2 சொண்டுகள் உதடுகள் மாதிரி இருக்கிற வல்வான்னு சொல்றேன் நான். அந்த பெண் உறுப்பு வல்வாக்குள்ள இருக்கிற 3 துவாரங்களும் அதுதான். முன்னுக்கு செலப்பை, நடுவில் கர்ப்பப்பை வாசலம், பின்னுக்கு மேல குடல் வாசல். அதுதான் இருப்பார். அப்ப இதுதான் இந்த உறுப்பு. அதான் இதுல வந்து நாங்கள் 12, 13, 14 வயதுல பெரிய பிள்ளையா போய்க்கல இது வளர்ந்து முதல் முறை தீட்டுரைக்கத்துவாங்க. இப்ப இந்த மாதவிடாய் வந்தோம். பேருந்து 50 வயது 45 50 வயது 52 வயதுல மாதவிடாய் நிற்கும். அதுக்கு பிறகு இறுதி மாதவிடாய் வந்து நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு வருஷம் மாதவிடாய் இல்லாமல் இருக்கவா. அதுக்கு முதல்ல 6 மாசம் 2 மாசம் 3 மாசம் வந்தா இல்லை. கடைசி மாதவிடாய்க்கு பிறகு 1 வருஷம் துப்புரவாக உதிரம் போகாமல் இருக்கணும். அப்பதான் இறுதி மாதவிடாய் வந்த அர்த்தம். அது மட்டும் இல்லை. அப்ப இது அவரேஜ் ஏஜ் சொல்றேன். 12 வயதுல இருந்து 52 வயது மட்டும் போகலாம். அதுக்கு முதலும் வரும் கொஞ்சம் பிந்தி மங்காலையும் போகும். சரி, அப்ப இது உறுப்புகளை பற்றி சொல்றேன். அப்ப என்ன நடக்கும் இதுன்னு சொன்னா, இப்ப நாங்கள் எடுத்த இன்றைக்கு திரையங்கம் வந்து கர்ப்பப்பையிலையும் கர்ப்பப்பையோடு சேர்ந்த மற்ற உறுப்புகள்லையும் வந்து புற்றுநோய். அது வேற வருத்தங்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்லல. அதோட நான் முக்கியத்துவமா நான் சொல்றது இந்த கர்ப்பப்பையோடு சேர்ந்த கேன்சர். அப்ப கேன்சருக்கு வாரதுக்கு என்ன அறிகுறிகள், என்னத்தால வரலாம், அதை என்னத்தால தடுக்கலாம், அது வந்த பிறகு நாங்கள் என்னென்ன மருந்துகள் எடுக்கணும்னு எடுப்போம். அப்ப கேன்சர் கர்ப்பப்பையோடு சேர்ந்த கேன்சர் வந்து நாங்கள் 3 எடுக்கலாம். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சைன்ஸும் சிம்டம்ஸும், அதாவது உணர்ச்சியல்கள் கொண்டு முட்டை அந்த ஓவேரியன் கேன்சர்னு சொல்றது அந்த முட்டை பையோட வாரது ஓவரின்னு சொல்றோம் நாங்கள். அப்ப அதுல வாரது முட்டையோட சேர்ந்து. மற்றது யூட்ரைன் கேன்சர்னு சொல்றது கர்ப்பப்பையில வாரது யூட்ரைன் கேன்சர். கீழே நெக்கில, அதாவது கர்ப்பப்பையின் கழுத்துல வாரது சொல்றது செர்வைக்கல் கேன்சர். அது கீழே மாபர் அந்த கால்வாயில வாரது வெஜைனல் கேன்சர்னு சொல்றோம். அப்ப அந்தந்த உறுப்புகள்ன்ற பேரை சொல்லி கேன்சர்ன்ற பேரை வைக்கிறோம். அப்ப அந்தந்த இடத்துல வாரம். சரி, இது எல்லாம் காமனா வாரதும் எல்லாரும் போய் ஒரு ஹெர்ஜல் கொடுக்கிறது செர்வைக்கல் கேன்சர். அதாவது பூமின்ற கழுத்துல, அந்த கர்ப்பப்பை கழுத்துல துவங்குற கேன்சர் தான் செர்வைக்கல் கேன்சர் தான் காமன். அதுக்கு பிறகு வெஜைனல் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், பூம் கேன்சர் வரும். அப்ப அன்காமன். இப்ப நாங்கள் கர்ப்பம்
கேள்விப்பட்டிருப்போம் பூமியில கட்டி இருக்கு, அதால தான் கேன்சர் இல்லை. அது ஃபைப்ராய்ட்ஸ் சொல்றது. பிள்ளை பிரச்சனை கெப்பம் தெரியாமல் இருக்குது, எல்லாத்துக்கும் கெப்பம் தெரிக்க அபார்ஷன் மாதிரி வருது. 2 மாதம் 3 மாதத்துல பிள்ளைகள் தங்க விடாமல் வெளியாளுது அல்லது அப்படியானால் ஃபைப்ராய்ட்ஸ். சில கட்டியல் அந்த பூமியின் தசையில வளர்ந்து அதில் அந்த பிள்ளை தங்க விடாமல் கரைச்சல் கொடுத்து வேற. அது ட்ரீட்டபிள். அது புற்றுநோய் இல்லை, அந்த கட்டியலால புற்றுநோய் வாரதும் இல்லை, அதுக்கு பயப்பட தேவை. அது ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லினா அல்ட்ராசவுண்ட் பார்க்கல வயிற்று நோய் வரும், கூட தீட்டு வருது போல இருக்கும், பார்த்தா சொல்லினா ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு. அது தசை கட்டிய அது பெருசா வளர்றதோடைய இருக்கிறதால சைஸை பார்த்து கரைச்சல் கொடுக்கறதோடைய அது ஒரு நாளும் புற்றுநோயா மாறுறேன். அப்ப அதை விட்டுட்டு மீதி நான் சொல்றேன். அப்ப இப்ப சரி, ஒரு ஆளுக்கு ஒரு பெண்ணுக்கு என்ன அறிகுறிகள், என்ன அறிகுறிகள் இருக்குது புற்றுநோய் வர்றதுக்கு நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணோம். ஒரு ஆள் ஒன்று கீழ் நாங்கள் மாதவிடாய் வேறு. இப்ப சாதாரணமா நாங்க சொல்றது வயதை பொறுத்தோம். வயது 45 60 மட்டும், 65 வயதுக்குள்ளான் கூட இந்த சர்வைக்கல் கேன்சர் இருக்கிறதுக்கு உடம்பு உண்டு. என்ன நடக்குன்னு சொன்னா, சரி இப்ப 50 வயதுன்னு சொல்லுங்களேன் உதாரணமா. 50 வயதுல மாதவிடாய் நின்றுடுச்சு, சரி 6 மாசம் போயிட்டது, 1 வருஷம். அப்ப 1 வருஷம் மாதவிடாய் இல்லை. அதுக்கு பிறகு இருந்தா போல உள் ஆடையில கொஞ்சம் தெத்த கரையா இருந்தா போல ஒரு ஸ்பாட்டிங். இது என்னடா ஒரு முறை வருது, அப்ப ஒரு சின்ன ரத்த கரை வரும், இல்லாட்டிக்கு கொஞ்சம் கூட வரும், இல்லாட்டிக்கு இருந்தா போல தீட்டு வைக்கும் குழந்ததோ. அப்ப என்ன மாதிரியும் காணலாம். அப்ப சின்ன ரத்த ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பேட்டுக்கு அளவா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கொஞ்சம் ரத்தம் அந்த மாதிரி இருக்கு. அது நின்றுட்டு அது பிறகு பேருந்து காணேன், பேருந்து அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் இல்லை. இது என்ன, இது 1 வருஷத்துக்கு பிறகு திருப்பி பழையபடி 3 நாளுக்கு 4 நாளுக்கு தீட்டு வருது. அதோட சில நேரம் 5 நாளுக்கு நிற்கிறது, இந்த முறை 8-10 நாளுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்ப இருந்ததிலும் பார்க்க முந்தின காலத்திலும் பார்க்க இப்ப கூட போகுது, அல்லது தனியா ஸ்பாட்டிங் வருது, எல்லாத்துக்கு இல்ல இருக்கும். அப்ப அது ஒரு வித்தியாசமா உங்களுக்கு காட்டுது. இது ஒரு வித்தியாசம். மாதம் பீரியட்ஸ் வருது. அப்ப இப்ப இது இல்லாதபடியா மாதவிடாய் வந்த பிறகு இந்த வித்தியாசம் காட்டும். இப்ப 40 வயது 35 40 வயதுல மாதம் தீட்டு வச்சு கொண்டு வரும். இருந்தா போல 15 நாள் 12 நாளால திருப்பி ப்ளீடிங். அப்ப ஒன்ஸ் அ வீக், ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் திருப்பி இதென்னா போகுது. எல்லாத்துக்கும் 30 நாளுக்கு 28 நாள்ல வராமல் 30 நாளுக்கு பிறகு திருப்பி வந்து அளவு கணக்கு இல்லாமல் ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் 9 நாளுக்கு கூட அளவு கணக்கு எல்லாம் தீட்டு போகுது. எல்லாத்துக்கும் சும்மா இருந்தா போல ஒரு மாசத்துக்குள்ள 3 தரம் 8ஆம் நாள் 12ஆம் நாள் 20ஆம் நாள் திருப்பி உள்ளாட இது ரத்தம் கரையல் வருது. அப்படின்ற வரைக்கும் வார்ன் பண்ணிருக்கணும். இப்படி ஒரு நாள் நடக்காதவங்க இதுல ஒரு வித்தியாசம். அப்ப அந்த இது கட்டாயம் வைத்தியர் அணி இதுல ஒரு வித்தியாசம் இருக்கோ, கைனகாலஜிஸ்ட பார்த்து இது வித்தியாசமோ என்னோட அறியணும். இல்ல இது இன்றைக்கு சரி அடுத்த முறை சரி வந்துடும் சொல்லிக்கொண்டு இல்லை. இது சாதாரணமா நாங்கள் இருக்க வித்தியாசமா வரத்துவங்க காட்டுவான். அந்த இதை சொல்லணும். அப்ப அது பீரியட்ஸ், இரெகுலர் பீரியட்ஸ், எக்ஸசிவ் ப்ளீடிங், கூடிய ப்ளீடிங், குறைஞ்ச ப்ளீடிங், ஸ்பாட்டிங், அதோட பீரியட்ஸுக்கு நடுவில் வர்றது ப்ளீடிங்கை பொறுத்தது ஒன்று. அது ப்ளீடிங். 2வது வெஜைனல் டிஸ்சார்ஜ், அதாவது வாயில சாதாரணமா சில பேருக்கு சில ஈரலிப்பு இருக்கும். ஆனா இப்ப தெரியுதான், இப்ப மாதவிடாய் வர்றதுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு சில சளி மாதிரி வெளியால ஒரு மியூக்கஸ் மாதிரி கொஞ்சம் இப்ப கூட வர தோணும்.
இன்னும் கூட சளி மாதிரி கீழ் இதுல வெஜைனல் இதுல டிஸ்சார்ஜ் வருது மணக்கத்தோம். அப்ப வெள்ளப்படுது நாங்க சொல்லுவோம் உங்களுக்கு வெள்ளப்படுதுன்னு சொல்லிட்டு. அப்ப இது வெள்ளப்படுறது மனத்தோட. அப்ப துர்நாட்டு கொண்டு மற்றது கூட வெள்ளப்படுகிறது, மற்றது எல்லாடி ஈரல். அந்த வெள்ளப்படுகிறது சில நேரம் வெள்ளையாயிராது, சில நேரம் ஈர தண்ணி மாதிரி வளர்க்கும், சில ரத்த கரல் மாதிரி வரும், சில நேரம் பச்சை நிறம் மாறி பச்சை நிறம் மஞ்சள் நிறமா வரும். அதோட முதல் நாட்டம் இராது பேருந்து துர்நாட்டம் வரும். அப்ப அந்த வார்னிங் அப்படி வரத்துவங்க வேற இன்ஃபெக்ஷன் ஆகும். எல்லாம் கேன்சர் இல்லை, வேற இன்ஃபெக்ஷனாலும் வரக்கூடும். ஆனால் வித்தியாசம் வருது, சோதிச்சு அதுக்கு பிறகு வைத்தியர் சொல்றதுன்னு படி செய்யணும். அப்ப அது வெஜைனல் டிஸ்சார்ஜ் உண்டு, மற்றது irregular periods. இன்னொன்று காமனா வாரது இப்படி இந்த வந்து உடலூர் இருக்கேக்கல முடிய தெத்தங்கசிய சாதாரணமா தம்பதி வாழ்க்கையில புருஷன் பொஞ்சாதி ஒன்றுமில்லை. ஆனா இருந்தா போல ஒன்றுமில்லாது. இப்ப என்ன நடக்குது, இப்போ ஒவ்வொரு முறை தம்பதி வாழ்க்கை ஒவ்வொரு உடல் ஊருக்கு பிறகு ரத்தம் கசிகிறதா இருக்கும், அல்லது கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கு, ஒரு கழுவ வேண்டி வருது. இதுல இருக்குன்னு சொன்னா கட்டாயம் அதோட அதை உடலூர் இருக்கிற அந்த அதே நேரம் நோய் இருக்கு. அடி வயிற்றுல நோய், எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள எரிச்சல் மாதிரி இருக்கும், கடிக்கிற மாதிரி இருக்கும், கீழ் வாசல் முழுக்க கடிக்கிற மாதிரி இருக்கும், ரத்தத்தோட வெளியால வருது. அது அது அரியாட்டிக்குள்ள பேத்து கழுவேக்குள்ள செத்த கரை இருக்கு. கட்டாயம் செவ்வாய்க்கில் அதாவது கழுத்துல அந்த கழுத்துல ஒரு ஏதோ ஒரு புண் அல்லது புண்ணால இனி அதுக்கு பிறகு மாறாமல் புற்றுநோய் வர்றதுக்கு துவக்கம். அதுதான் துவக்கம், அதுதான் நோ காமனவா. அப்ப வித் காய்டஸ் அதாவது உடல ஒரு இருக்கிற இடம் செத்தம் வாரது, பீரியட்ஸ் இரெகுலரா வாரது, எல்லாட்டிக்கும் மெனப்பாஸ் வந்த பிறகு பேத்து தீட்டு வைக்கிறது. இதை விட மற்றது அடி வயிற்றுல நோய் துவங்க. அடி வயிற்றுல நோய் இருக்கும், இன்னும் கொஞ்சம் இருந்தாண்டா வரும் கூட. அது அந்த வளர துவங்கினா சில நேரம் கூட செலம் போதும். சும்மா இல்லாத நேரம் இப்ப திருப்பி திருப்பி ஓடுறோம் இல்லை, சில கடுப்பும் இல்லை, ஆனா செலம் விட வேண்டி இருக்கும். எல்லாத்துக்கும் மேல சிக்கல் மாறி இருக்கும், பின்பக்கத்தால இன்னும் அடைப்பா இருக்கு, ஏன்னா போயிடாமல் இருக்கு. இது அதோட நேரி நோத்துவாங்க. அப்ப இன்னும் வளரேக்குல நேரி நோத்துவோம். அப்ப அதுகள் தான் சிம்டம்ஸ். வார்னிங் இதுல ஏதோ வித்தியாசம் இருக்கு. அதுக்கு பிறகு வெறும் பசியின்மை, என்ன இந்த பசி இல்லாமல் இருக்கிறது, எல்லாத்துக்கும் வயிறு நோத்துவாங்கிறது, இதழ் இருக்கும் வேற இதழ் கேன்சர் பெருக துவங்கிகளை வாரதல் வேற. துவக்கத்துல இந்த ரிஸ்பெக்டர் அந்த இந்த சயின்ஸ் வரைக்கும் நாங்கள் அதை கொஞ்சம் கண்காணிப்பா இருக்கணும். இதால எங்களுக்கு எதுவும் கரிச்சல் வருதோன்னு சொல்லி இதை தட்டி கழிக்காம இல்லை இது இன்றைக்கு இப்போ சரி நாளைக்கு சரி வரும்னு சொல்லி இல்லை, கட்டாயம். ஏன்னா பெண்களுக்கு 2ஆம் முறையும் 2வது இது ஹையஸ்ட் டெத் வந்து 2வது இது வந்து கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் அல்லது யூட்ரைன் கேன்சரால தான் நாங்கள் இறக்கிறோம். அதனுடைய இது கட்டாயம் நாங்கள் இது அறிவில இருக்கணும். நாங்கள் மாத்திரம் இல்லை, மெட்ட இதழ் மெட்டாக்கு சொல்லியும் கொடுக்கணும், இது கவனமா இருக்கணும். சரி, இது சரி, இது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், என்னத்தால என்ன ஆக்களுக்கு எல்லாருக்கும் கேன்சர் வர்ற இல்லையே, சில பேருக்கு மெட்டாக்களும் கூட வரக்கூடிய இடம் இருக்கு, அது இருக்கு. சில காரணங்களை கொண்டு சாதாரணமாக பெரிய பிள்ளையா போறது ஒரு 12 வயது 13 வயது 9-10 வயதுல வெள்ளன பெரிய பிள்ளையா வந்திருந்தா அவையல் வந்து இன்னொரு ரிஸ்க் ஃபேக்டர். அவையல் அப்ப தற்செயலா இப்படியான காரணங்கள் வரைக்கல 40-50 வயதுல ஒரு வரைக்கல யோசிக்கணுமோ இது வெள்ளன வந்தா இதுல இருக்கும்னு சொல்லி. அப்ப அது ஒன்று. அதே மாதிரி மெனோபாஸ் வந்து 52 வயதுல இறுதி மாதவிடாய் வர்றது சாதாரணமா 50-52 வயதுல நிற்கும். சில பேருக்கு அதுக்கு பிறகு 55, 56, 55 வயது கடந்து போனால் கட்டாயம் சோதிச்சோம்.
இப்ப வெள்ளன மாதவிடாய் வாரது, பிந்தி இறுதி மாதவிடாய் போறது. ரெண்டும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ரெண்டுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்படி இருந்தால் இருக்குமோன்னு சொல்லி மெட்டாக்களுக்கு இருக்காதுன்னு சொன்னா இவர்களுக்கு ஒரு 1% சான்ஸ் கூட இருக்கு, செக் பண்ணலாம். அப்ப மாதவிடாய் பொறுத்தது அது ரெண்டு. மற்றது உடல் பெருமை, ஓவர் வெயிட் அல்லது ஒபிசிட்டி, டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இருக்கிற ஆக்களுக்கும் இப்படியான இருக்கும் ரெண்டாவது. மற்றது குடும்பத்துல, அதாவது செத்த இதுல பிளட் லைன்ல அதாவது இதுல யாருக்கும் பிரஸ்ட் கேன்சர் இருந்தால் அல்லது குடல்ல கேன்சர் இருந்தால், எல்லாத்துக்கும் இன்னொரு ஆளுக்கு கீழே யூட்ரைன் கேன்சரோ cervical கேன்சர் இருந்தால் இன்னொரு ஆளுக்கு வர்றதுக்கு இடம் உண்டு. அதே குடும்பத்தில் இருக்கிறார்கள். அதை சந்ததி பேரன் பேத்திமேர் யாருக்கும் அல்லடியில இருக்கும் வந்திருந்தால் கட்டாயம் இன்னொரு ஆளுக்கு புற்றுநோய் வந்தது. அப்ப தனியா அவருக்கு பூம் கேன்சர் எனக்கு வேற இல்லை. பிரஸ்ட் கேன்சர், பவல் கேன்சர், குடல்ல இருக்கிற கேன்சர் அல்லது வேறு என்ன கேன்சர் இருந்தால் யோசிக்கணும் அந்த கேன்சர் ஜீன் என்ன மாதிரி மாறுதோ என்று. அப்ப அந்த இது இருக்கும். அது மெட்டது இன்னொரு காமன் வந்து ஏர்லி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. அதாவது பிள்ளைகள் இப்ப 12-14 வயது குறைஞ்ச வயது பிள்ளைகள் வந்து கூட ஏர்லி வந்து உடல் உறவு மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து முதல் செக்ஸ் நேரத்தோட வெளியின துவங்குறது. ரெண்டாவது ஒரு ஆணில பல ஆண்களோட சேர்றது. மற்றது பாதுகாப்பு இல்லாமல் கொண்டம் பாவிக்காமல், எல்லாத்துக்கும் வெஜனல் இது பாவிக்காமல் எடுக்கிறது. மற்றது பேர்த் கண்ட்ரோல் பீல்ஸ் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு எடுக்கிறது. அப்படியான காரணங்கள் இருந்தாலும் இந்த இன்ஃபெக்ஷன் இது கேன்சர் புற்றுநோய் வர்றதுக்கு இடம் உண்டு. ஆனால் அது நாங்கள் பாவிக்கிறோம். சரி, இதெல்லாம் சொன்ன பிறகு என்னத்தால வருது இவ்வளவு வந்த பிறகு காமனஸ்ட் வந்து இப்ப நான் சொன்னது இப்ப டிபிக்கல் கூட வந்து செக்ஸ் அன்வான்ட் செக்ஸ் விட்டா ஒரு பார்ட்னர் இல்லை. சில பேருக்கு மல்டிபிள் பார்ட்னர்ஸோட செக்ஸோட இருக்கிறபடியால் ஒரு கவலை இல்லாமல் கொண்டம் இல்லாமல் எல்லாத்துக்கும் எது கொண்டிருந்தா வந்தால் இன்ஃபெக்ஷன் வந்து 95% 95 மேல ஒரு வைரஸால தான் ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ், HPV, ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் ஒரு வைரஸால தான் கேன்சர் வருது. 95% தான். ஆனா வைரஸ் என்னென்று வாரான்னு சொன்னா ஒரு ஆள்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு தொடரும். மிதத்துல இருந்து வார இல்ல, மேசையில இருந்து வார இல்ல, கதிரில இருந்து வார இல்ல, செக்ஸ். அப்ப செக்ஸ் வந்து இன்னொரு ஆளோட ஆணோடைய பொண்ணோட இருந்தாலும் நார்மல் வெஜைனல் செக்ஸ், ஏனல் செக்ஸ், மெலவாசல்ல இருக்கிறது, ஓரல் செக்ஸ் வாயால வாரது. அப்ப அதே வாரத சின்ன சின்ன புண்கள்ல இந்த கிருமி, இந்த வைரஸ் HPV வைரஸ், ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் இது ஏறி. அப்ப இந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ்ல ஒரு அப்ப நாளைக்கு ஒரு 70-80 வெரைட்டிஸ் இருக்கும். அதுல காமனஸ் அப்ப 8, 10, 12 நம்பர் போட்டு கொண்டு போய் நம்ம வைங்களேன். அப்ப இந்த வைரஸ்ல 16 நம்பர் 16, நம்பர் 18, தென் 33, 35, 39 நம்பர்ஸ் இருக்கு. அதுல ஆக மோசமானது, கடினமா கேன்சரை கொண்டு வர்றது 16, 18, 33, 35. அது அவையில் ஹியூமன் பெப்பிலோமா வைரஸை டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லினா வைரஸ் இருந்தான்னு சொன்னா சாதாரணமா வைரஸ் வந்தா 2-3 வருஷத்துல இல்லாமல் போயிடும். ஆனா திருப்பி மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் கவலை இல்லாம இருந்தா திருப்பி இன்ஃபெக்ட் பண்ணா இந்த வைரஸ் வந்து அந்த கிழங்கள்ல எங்கட cervical அந்த cervix அல்லது யூட்ரைன் கழுத்துல இருக்கிற கிழங்களுக்கு உள்ளுக்குள்ள பூந்து அந்த கிழங்குல மாத்து புற்றுநோயா பேர்ந்து வளர்த்தோம். அப்ப 95% மேல வார சேனம்
என்ன வருது இவ்வளவு வந்தாலும் இந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸால தான் வருது. அப்ப ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் நாங்கள் பிளட் டெஸ்டால செய்யலாம், எல்லாத்தையும் ஸ்மியர் எடுத்து டெஸ்ட் பண்ணி சொல்லலாம், என்னத்தாலும் சொல்லும். இதுல ஹெச்பிவி பிளஸ் பாசிட்டிவ் வந்தா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க தப்பலாம். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதை இல்லாமல் பண்றதுக்கு வேக்சின் இருக்கு. இனிமேல் இந்த கேன்சர் இல்லாமல் பண்றதுக்கு இப்ப பள்ளிக்கூடத்துல 12 வயதுல இருந்து கொடுக்குறேன். 12 வயது 14 வயதுல துவங்கி 2 டோஸ் வேக்சின். இப்ப ஸ்கூல்ஸ்ல இப்ப இந்த ஊர்ல இப்ப ஆஸ்திரேலியால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. சில இடங்கள்ல தனிய பெண்களுக்கு மாத்திரம் கொடுக்குறாங்க. ஆனா 2 வயதுக்கு வேண்டாம். இப்ப வயது குறைய எல்லாரும் செக்ஷுவல் பார்ட்னர்ஸை வச்சிருக்கணும், கவனம் இல்லாமல் இருக்கிறபடியா இந்த வேக்சினை இப்பவே கொடுக்கணும். அப்ப that is human papilloma virus vaccine which is against actually 18 மெட்ட வேற சில அதற்கு எதிராக கொடுக்குறது 2 வேக்சின் உண்டு. அது அப்புறம் 2 மாசத்தால இன்னொரு 4 மாசத்தால மெட்ட வேக்சின் கொடுக்கணும். சின்ன வயதுலே எல்லாரும் கொடுத்தா இது தடுத்து வராது. குழந்தை பருவம் கல்யாணம் முடிஞ்சு 22 வயதுல இருந்து 40-45 வயது மட்டும் இதே வேக்சின் 3 டோஸ் முதல் எடுக்காட்டி, முதல் சின்ன வயதுல இந்த வேக்சின் எடுக்காட்டி குழந்தை இதுல, அதுக்கப்புறம் 20 வயதுக்கு பிறகு கடந்தால் இதே ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இந்த வேக்சின் இருக்கு. அது 3 வேக்சின் தடுப்பு வேக்சின். அப்ப ஹியூமன் பேப்பிலோமா வைரஸை இல்லாமல் பண்ணினால் புற்றுநோய் வர்றது அரிதா போய். அப்ப அதுதான் அதுதான் ட்ரீட்மெண்ட். ஆனா வேறு காரணங்கள் இருக்கு. புகைக்கிறதால சனம் புகைக்கிறோம்னா பெண்கள் நாங்க புகைக்கிறோம் வைக்கிறோம், சுத்தி வரை இருக்கிறார்கள் புகைக்கிற கூட புகைச்சால் அதே பெசிவ் ஸ்மோக்கிங்கால எங்களுக்கு புற்றுநோய் வர உடம்பு இருக்கும். மற்றது நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் மற்ற இதுகள் எல்லாம் அந்த இது. அப்ப இதை விட்டுட்டு இப்படியான ப்ளீடிங் இருக்கு, இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் பாசிட்டிவா வந்திருக்கு ரிப்போர்ட். சரி, இது வேக்சின் எடுக்காட்டி தெரியல, எல்லாரும் வேக்சின் எடுக்க இல்லையே, மிஸ் பண்ணிட்டோம். ஆனா ஹெச்பிவி பாசிட்டிவ் வந்தேன்னு சொன்னா அப்பதான் சொல்லுவேன் டாக்டர்ஸ் போய் பெப்சிமியர் செய்து வாங்க. அப்ப 22 வயதுல இருந்து 65 வயது மட்டும் சொல்லுவேன். ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா போய் அந்த யூட்ரைன் கழுத்து சர்வைக்கல் ஸ்மியர், அதை சொல்றது பெப்ஸ்மியர் போய் ஒரு ஸ்கிரீன் பண்ணி பாருங்கோ. என்னன்னு சொன்னா ஒரு ஸ்பெக்குலமா இதை போட்டு விரிச்சு என்ன மாபர் வாயை விரிச்சு வெஜைனா விரிச்சு உள்ளுக்குள்ள செவ்வாய்க்கல் அந்த உள் யூட்ரஸ் இந்த கழுத்து பக்கத்துல இந்த முன்னுக்கு வார தள்ளி பிடிக்கிறது சரியா காக் மாதிரி முன்னுக்கு தள்ளி பிடிச்சிருக்கும். அதுதான் சின்ன ஓட்டை இருக்கு, அது விரிஞ்சு புள்ளிய வழியால வர்றது. அதை சுத்தி பார்த்தால் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்க தெரியும். அது சின்ன பெரு மாதிரி வேணும். இந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் கிட்டத்தட்ட நாங்கள் இப்ப எங்களோட கையல்ல சில நேரம் கண்டிருக்கீங்களா, சில நேரம் விரல் சின்ன உண்ணியல் மாதிரி வரும், பால் உண்ணி மாதிரி சொல்லுவோம், சின்ன வைரஸ். அதே மாதிரி வைரஸ் தான், அதே மாதிரி சின்ன பெருக்கள் விரட்டும். அப்ப அவையில் ஒன்று இறைகுலா இருந்தால் அல்ல சோப்பா இருந்தால் ஒரு வித்தியாசமான இருந்தா அதை பிரஷ்ஷால் எடுத்து அந்த கிழங்களை மைக்ரோஸ்கோப்ல பார்த்து அதுல பேப்பிலோமா இந்த கேன்சர் செல்ஸ் கொண்டு பார்த்து ட்ரீட்மெண்ட்டை துவங்குவேன். நம்ம பெப்ஸ்மியர் பார்க்க வேணும். மற்றது பெப்ஸ்மியர் இல்லாட்டி ஒரு மேக்னிஃபைங் மெஷினை போட்டு அந்த வாசலை பார்க்கறது, அனஸ்தீசியா இல்லை, சும்மா பிரிச்சு பார்க்கறது, கொல்போஸ்கோபின்னு சொல்லி அதை பார்த்து கியூரேட் பண்ணின ஒரு சின்ன கரண்டி மாதிரில சுரண்டி அதுல இருக்கிற உள் எண்டமெட்ரி இதுல இருக்கிறது அந்த கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற இடங்களை பார்த்து அதை பிராண்டி எடுத்து அதை பயாப்சிக்கு அனுப்பினோம். அதில் ஒரு சின்ன துண்டு எடுத்து பயாப்சிக்கு அனுப்பி இது கட்டாயம் புற்றுநோயோ இல்லையோன்னு அறிஞ்சு சொல்றதுக்கு அது பிறகு ட்ரீட்மெண்ட்டை துவங்குறது. எவ்வளவுக்கு வெள்ளன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ, ஹெச்பி இந்த பெப்லோமா வைரஸ் இல்லாமல் பண்றீங்களோ நெகட்டிவ். அப்ப அதுக்கு பிறகு சாதாரணமான சீவியம் 20, 30, 40 வருஷம் இருக்கலாம். பிந்தி போனால் அதான் சொல்றது, என்னத்தையும் துவக்கத்திலேயே அதை நுள்ளி விடணும், கிடைச்சல் தான் இருக்கணும். அப்ப அதுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டும் இது.
கூட வந்தால் அதுக்கு பிறகு பயாப்சி எடுத்து அதுக்கு பிறகு அல்ட்ராசவுண்ட் கீழ் அடி வயிற்றுல அல்ட்ராசவுண்ட் பார்ப்பினம் ஓவேரியன் கேன்சர் இருக்கா, யூட்ரஸ் பெருசா வளர்ந்துருக்கா, இல்லாட்டிக்கு வேற இருக்கா, அல்லது கையை விட்டு பார்ப்பினம் வெஜைனாயில இன்னும் பின்னுக்கு மேல வாசல்ல தடிச்சிருக்கா, முன்னுக்கு மேல வாசல்ல தடிச்சிருக்கா, அல்ல நரம்புகள்ல இருக்கும்னு சொல்லி. இன்னொன்று கொஞ்சம் வளர விட்டு நீங்கள் பரவாய் பண்ணாமல் இதை விட்டீங்கன்னு சொன்னால் சில இடம் இந்த மனம் பெறுது அது காரியம்ல. நாங்கள் டூஷ் போட்டு கழுவி கொண்டு போறோம், ஆக்கள் சொல்லி வெக்கமா இருக்கு என்னன்னு சொல்லிக்கொண்டா சில நேரம் ஒரு கால் வீங்கத்துவம், 2 கால்கள் ஒரு கால் வீங்கத்துவம். வீங்க அடி நோய் வாரது, நேரி நோய் வாரது, பின் நோய், அடி வயிற்று கீழ்ப்பகுதியில நோவும் ஒரு கால் வீக்கமும் பெருத்துவாங்க. அதுக்கப்புறம் உடனே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசம் காட்டத்தும். அப்ப வருத்தம் உள்ளுக்குள்ள வளர்றன்ற அர்த்தம். அதை நாங்கள் யோசித்து தேவையான செய்யும். சரி, இனி நீங்கள் எனக்கு கேளுங்கோ, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். மேரி வாங்க. வணக்கம். இனி உறவுகளும் ஒரு 30 நிமிஷம். வணக்கம் மாணி. வணக்கம் டாக்டர். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் டாக்டர். மிக சிறப்பு. என்ன எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால், எனக்கு தெரிந்த ஒருவருக்கு இப்படி கர்ப்பப்பை புற்றுநோய் இருந்து ஆபரேஷன் செய்து இப்பொழுது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று வைத்தியர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனாலும் அந்த ஒரு கேள்வி என்னவென்றால், மீண்டும் இப்ப அதே இடத்தில் இப்ப எடுத்தாலும் எல்லாம் முழுக்களும் எடுத்ததாக இல்லாவிட்டால் திரும்பி மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குமா? இருக்கும். இருக்கும். என்னன்னு சொன்னால் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ஒவ்வொரு ஸ்டேஜ் பண்ணிக்கிட்டு போவோம். அந்த கார்சினோமைன்ஸ் அழிச்சோன்னு சொன்னா அதே இடத்துல இருந்து பெறவாமல் இருந்தால், முழுக்க தரிஞ்சு விட்டால் இல்லை, விளங்குதோ? ஆனா இன்னொரு இடத்துல கொஞ்சம் தள்ளி போயிருந்தால், அதே இடத்துல இருந்து ஒரே இடத்துல இருந்து என்ன சின்ன சின்ன கிளைகள் மாதிரி போய் வேரல் மாதிரி போய் இருந்தாண்டா பிடிக்கலாம். ஆனா ரத்தத்துல கலந்து வெளியாலங்கன்னு போய் செட்டில் பண்ணா, சின்ன லங்ஸ்ல போய் செட்டில் பண்ண, போர்ட்ஸ்ல போய் செட்டில் பண்ண, மெட்டதுல போய் அது வேற திருப்பி பெறத்தோம் உண்டு. மற்றது நான் சொன்ன மாதிரி பிறப்பில, அதாவது சந்ததியில வேறு யாருக்கும் கேன்சர் இருந்தால் வர்றதுக்கு இடம் உண்டு. மற்றது வேற ரேடியோ தெரப்பி. இப்ப இவளுக்கு கேன்சர் வந்து எடுத்து போட்டு திருப்பி இவளுக்கு ரேடியோ தெரப்பி அல்லது கீமோதெரப்பி கொடுத்தா அவைகளுக்கு திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு ஒன்றுமில்லை. நீங்கள் கேன்சர் இல்லாமல் இருங்கோ சொன்னா ஒரு 8-10 வருஷம் பிறகு திருப்பி போய் பார்க்கும் இதுல வருவோம். அந்த அப்ப திருப்பி எதுவும் ஒரு வித்தியாசம் இருந்தால், இப்ப பசியின்மை, எல்லாட்டிக்கு வயிறுனோ, எல்லாட்டிக்கு இருந்தா போல நான் சொன்ன மாதிரி பூம்படுதா மாதவிடா வராது. ஆனா செலக்கடுப்பு எல்லாட்டிக்கு அடி வயிற்றுல அல்லது மேல வாசல் சிக்கல், மேலச்சிக்கல், எல்லாட்டி ஒருக்கா மெலம் போது அடுத்த முறை மேலச்சிக்கல் வருது, அல்லது மெலம் போய்க்குள்ள நோவுது, வித்தியாசம் இருந்தா காட்டலாம். அப்ப துவக்கத்திலே அந்த வித்தியாசங்கள்லாம் முதல் கேன்சர் இருந்தால் அந்த டாக்டர்ஸும் இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமா பார்த்து திருப்பி எக்ஸ்ரே எடுத்தோ, எம்ஆர்ஐ எடுத்தோ, சிடி ஸ்கேன் எடுத்தோ, அல்ட்ராசவுண்ட் எடுத்தோ அவையில் டயக்னோஸ் பண்ணி சொல்லினோமோ இதுல இன்னும் பரவுவது கவனமா இருக்கும். அதோட பிளட்லேயும் பிளட் மார்க்கர்ஸ் இருக்கு, கேன்சர் மார்க்கர்ஸ் வளர்றதுக்கு. அதோட ஹார்மோன் டிபெண்டன்ட். சில நேரம் இப்ப யூட்ரைன் கேன்சர் இல்ல, ஓவேரியன் கேன்சர் இருந்தா ஈஸ்ட்ரஜன், ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாம் செய்யணும். அவையில் அந்த அது டாக்டர்ஸ் அவையில் தாங்களே செய்து உங்களுக்கு வார்ன் பண்ணினோம், இது துவங்கிட்டுதுன்னு சொல்லி. ஆனபடியால் செய்து முடிஞ்சது, இனிமேல் வராதுன்னு மாத்திரம் கேன்சர் எங்களுக்கு கேட்டுக்கொள்றேன், ஏழுமானதை செய்யறோம். ஆனா ஒவ்வொரு தேமும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் இப்ப அந்த இப்ப புற்றுநோய்க்கு சொல்லி ஆபரேஷன் செய்யும் பொழுதுகள் கூட நிறைய விதமான மருந்துகளை எங்களுக்கு பாவிச்சு போட்டுத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இப்ப உடம்புக்கு உடனே அதை எடுத்து, ஆனா அதனாலும் பிறகு ஒரு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் தானே அந்த மருந்துகளால. மருந்துகள் இது சொல்ற மருந்துகள் இப்ப நாங்க சொல்றோம்னு சொன்னா நீங்க கேட்க சரி. மருந்துகள் சைட் எஃபெக்ட்ஸ் எவ்வளவு காலம் எடுக்கிறீங்களோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ். இப்ப 6 மாசம் மட்டும் தான் வராது, இப்ப 4-5 வருஷம் இருந்தா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் நாங்கள் யோசிக்கணும், எடுக்காமல் விட்டால் வார கரைச்சலும்
எடுத்து போட்டு 8 அனுபவிக்கிறது. வருஷத்துக்கு வார ஹரிஜனும் எது குறையும் எது கூட அதுபடி நாங்கள் யோசிச்சு எடுக்கணும் வேண்டாம். அந்த நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அது சரியா இருக்கும். 6 வருஷத்துக்கு பிறகு 5-6 வருஷத்துக்கு பிறகு வர நேரம் ட்ரீட்மெண்ட் மாறும். இன்னும் வேற ட்ரக்ஸ் வரும். இல்ல நாங்கள் படிக்கிறோம் இப்ப இதை கொடுத்தா இது வருது, கொஞ்ச நாளால இது சரியில்லை, இன்னொரு மருந்து இருக்கணும் வேற. அப்ப அது மாறிக்கொண்டு வரும். ஆனபடியால் அந்தந்த நேரத்துக்கு எது தகுதியோ அதை செய்யும். சிவிஎம் 6 வருஷத்துக்கு பிறகு நான் எடுக்க மாட்டேன், நான் அப்படியே இப்ப இருப்பேன் சொல்லி கொண்டே இருப்பேன். நாளைக்கு எழும்புற போது தெரியா. அதனால இன்றைக்கு நாங்க செய்யல இது சரியோ அதை எடுக்க முடியாது. அதுக்கு பிறகு நாங்க எங்கட புத்தியை பாவிக்கணுமோ இது இன்னொரு வித்தியாசம் இருந்தா போய் இப்ப காட்டலாம். எல்லாத்தையும் பேருந்து போய் நீ சொன்னிதானே எல்லாம் சரி வர முடியும் திருப்பி வந்தேன்னு சொல்லி கேட்டு வேலையில்லை. அந்த நேர அறிவுக்கு தான் அந்த டாக்டரும் வேண்ட அறிவுக்கு தான் அது பிறகு இன்னும் 5 வருஷத்தால வேற அறிவோட வரணும் கூட இதோட. நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி. இனியவர்கள் வரலாம். நேரம் 11:40. யாரான இருக்கிறீர்கள்? மிக சிறப்பாக மிக விரிவாக விளக்கமாக அழகாக சொன்னீர்கள் டாக்டர். மிக்க மிக்க நன்றி. உண்மைதான். ஆனால் இப்போ சிலர் சொல்வார்கள் இப்போ சாப்பாட்டுகளாலேயும் பிரச்சனை வரும், சாப்பாட்டுகளாலேயும் இதனை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்வார்கள் தானே, அதுகளில் உண்மை எதுவும் இருக்கா? இப்போ சாப்பாட்டால கேன்சர் வராது. விட்டமின்ஸ் எடுத்தால் உங்களோட புஷ்டியான நல்ல சாப்பாடு இருந்தா தேகம் இன்னும் அதை எதிர்க்கும். அப்ப வர்றது வாய்ப்புகள் குறையும். சாப்பாடுகளால யூட்ரைன் கேன்சர், cervical கேன்சர், vaginal கேன்சர், ஓவேரியன் கேன்சர் வராது. இதுல சில ஓவேரியன் இருக்கு. அந்த ஓவேரியன் கேன்சர், இந்த ஓவேரியன் கேன்சர் இப்ப நான் சொன்னது ஓவேரியன் கேன்சர் சைலண்ட். அதான் இப்ப நான் சொன்ன முட்டையில வர கேன்சர் துவங்கும், ஒரு சிம்டம்ஸும் இல்லை ஒரு. அப்ப வளர்ந்து வயிறு ஊதி ஒரு விதமான முக்கி தூக்கி என்ன செய்யுது, வயிற்றுக்குள்ள நோய் துவங்குது, பீரியட்ஸ்ல கொஞ்சம் வித்தியாசம், அப்பதான் தெரியுது கேன்சர் வளர்ந்துட்டுன்னு சொல்லி. அப்ப அது இப்ப cervical கேன்சர் துவக்கத்துல குடிக்கலாம், ஓவேரியன் கேன்சர் ஒரு 20% வளர்ந்தப்பதான் நம்படும். ஏன்னா நாங்கள் கவலை மீன் இருக்கிறது ஒரு வித சிம்டம்ஸும் காட்டுறேன். வளர துவங்கின பிறகு பேசுதுண்டா வேற என்ன வயிறு நோய்க்கு போய்க்கலாம், அல்ட்ராசவுண்ட் போய்க்கலாம், இதோட கட்டி இருக்கு, இதோட பழந்துட்டுது, முக்காவாசியும் அல்ட்ராசவுண்ட் எக்ஸ்ரேஸ் தான் நம்புறான். அந்த அந்த அதுதான் ஒன்று அந்த சிம்டம்ஸ் தான். cervical கேன்சர், vaginal கேன்சர், ஓவேரியன் கேன்சர் எல்லாம் கிட்டத்தட்ட உண்டு. cervical கேன்சர் நாங்கள் கண்டுபிடிக்கலாம் காமனஸ். அதெல்லாம் சொல்றது மணக்க துவங்குது, வெள்ளப்படுது, கட்டில் வருது, இனி செக்ஸ், இந்த HIV தெரியுதா, எய்ட்ஸ், கொனோகாக்கஸ், கொனோரியா, அதாவது செக்ஷுவல் பார்ட்னர்ஸோட வர வேறு வருத்தங்கள் இருந்தாலும் கூட வர்றதுக்கு வசதி உண்டு. ஆனால் இப்போ எத்தனை வயதுல இருந்து எத்தனை வயது வரைக்கும் டாக்டர் இதை பெண்கள் டெஸ்ட் பண்ணுறேன்னா பண்ண வேணும்? இப்போ சிலருக்கு வாரதில்லைன்னு சொல்வார், சிலருக்கு லெட்டரும் வார இல்லை. இல்ல நீங்கள் 22 வயதுலேருந்து 22 வயதுலேருந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணி கொண்டு வரணும். பெப்ஸ்மியர் எடுத்துக்கொண்டு வரணும். 40 வயதுக்கு பிறகு 65 வயது மட்டும் 2 வருஷத்துக்கு ஒருக்கா கட்சியில ஒரு வித்தியாசம் இருந்தா வெள்ளன வர தெரியும், ஒவ்வொரு வருஷம் வர தெரியும் செக் பண்றோம். ஆனபடியால் இது 3 வருஷத்துக்கு பிறகு அது அந்த கிளத்துல இருக்கிற வித்தியாசம் 1-2 வேலை வித்தியாசம் இருந்தா அல்லது ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் திருப்பி ரீஇன்ஃபெக்டடா போவான். மருந்த குடுப்பினும் ஆனா போகல, பாசிட்டிவ் நெகட்டிவா விளையாட்டி திருப்பி கூப்பிடணும் பான்ஸ் என்ன, அதுதான் அந்த கேன்சர் ஆக்கப்போம். அது என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த அந்த வைரஸ் கிளத்துக்குள்ள போய் கிளத்துல இருக்கிற கிளத்தை மாத்துது கேன்சரா. சாகாது, மென்சன்ல இருந்தா இன்னொரு மென்சனுக்கு போகுது, வேற இடத்துல இருந்து வேற இல்லை. அப்ப மென்சன் தான் இன்னொரு ஆள். அப்ப என்னத்த நாங்க வரோம்னா எங்களோட செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் அதோட இப்ப நாங்க முத்தம் கொடுக்கலாம், கிஸ் பண்ணிக்கலாம், இப்போ ஓரல் செக்ஸ், அது பிறகு அதுல இருக்கிற வருத்தத்தை இன்னொரு ஆள் கேட்குவாங்க. இப்போ இந்த பிரஸ்ட் ஸ்க்ரீனிங் இருக்குதான் டாக்டர், அப்போ அதுவும் இப்போ நேற்று ஒருவரிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு 43 வயசு, அவர் சொன்னார் தனக்கு இது வாரதில்லை அப்படின்னு சொல்லி, லெட்டர் ஒன்றும் வாரதில்லை, அது டெஸ்ட் பண்ண சொல்லி அப்படின்ட்டு. அப்போ அது என்னது பிரஸ்ட் கேன்சர்? ஆணுக்கோ பெண்ணுக்கோ? பெண்ணுக்கு. அது என்னன்னு சொல்லுங்க, லெட்டர் வராது,
அட்வான்ஸ் நேரம் ஒவ்வொரு டாய்லெட்டுகளையும் போட்டு மெமோகிராம் கோ அண்ட் ஃப்ரீன்னு சொல்லி லெட்டர் வேற ஆனா தேவையில்லையே. அது இப்ப நாங்க ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடம் அட்வர்டைஸ் பண்றாங்க. நாங்களா கேட்டு போகலாம்னு சொல்றீங்க. பவல் கேன்சருக்கு அனுப்புறவங்க. ஏன்னா பவல் கேன்சருக்கு லெட்டரும் பேரு நேரம் அந்த ஸ்பெச்சுலா அந்த மெலம் எடுக்கிறதுக்கு அந்த டியூப் டெஸ்ட் டியூப் அதில் ஏதாவது அனுப்புவாங்க, செக் பண்ணி திருப்பி அதை அனுப்புவோம் சொல்லி. இது ஃப்ரீ ஸ்கிரீனிங் தானே, லெட்டர் தேவையில்லை. எல்லாருக்கும் போங்கோ போங்கோ போங்கோன்னு சொல்லி இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல கிடக்கும், மெட்ரோல கிடக்கும், ஆள்கிட்ட கேட்டு இல்லாட்டி ஜிபிட்ட போய்க்கலே சொல்லினோம் கட்டாயம் ஒரு சிம்டம் இருக்கும், நீங்க போய் பிரஷ் செய்யுங்கன்னு சொல்லி. அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் இந்த இப்ப யூட்ரைன் கேன்சர் அப்படின்னு சொன்னா சரி மெமோகிராமும் செய்யணும். இல்லை என்ன நடக்குதுண்டா டாக்டர், இப்போ அங்கே என்ஹெச்எஸ்ல இருந்து லெட்டர் வந்தால் மட்டும் கொஞ்சம் நாங்கள் கேர் பண்ணுறோம். ஓகே டாக்டர்கிட்ட வந்திருக்கு கட்டாயம் போகணும், என்னட்டா போகாட்டா பிடிச்சிருவோம். அங்கே ரிப்போர்ட்டில் வரும், நீ உனக்கு இது வந்தது நீ வர இல்லைன்னா பயத்துலையாச்சும் போவோம். அவரோட பயத்தில் அப்போ சிலருக்கு அது அவரோட பயத்தெல்லாம் போகிறது என்னட்ட பிடி பட்டுருவோம் பட்டு. அப்போ நாங்கள் யோசிக்கிறோம்ல, அது எனக்கு தனி எனக்கு தான் நல்ல விஷயத்துக்கு செய்கிறாருன்ட்டு. இப்போ அது லெட்டரும் வராட்டா ஒரு டாக்டர்கிட்ட ஒன்று வரட்டா அதை கேர் பண்ணாமல் விட்டுருவீனோம். அப்போ அதனால சில அது அறிவு குறைவானதானே, வேணுமென்று இல்லை. அது சரியா 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 இல்ல இப்படி அட்டுகள் கிடந்தா அந்த அறிவு இல்ல. குடும்பத்துக்குள்ள ஒரு ஹெர்ஜல் வந்தா தான் தெரியுமோ இவருக்கு வந்தது எனக்கு வந்ததுன்னு சொல்லி. குடும்பத்துல ஒரு ஹெர்ஜலும் இல்லாட்டிக்கு அதை பற்றி தெரியாது. சுகதையா இருக்கிறதா சொன்னோம். 50-60% ஒரு ஹெர்ஜலும் இல்லாட்டிக்குன்னா வேற வேலை செடியில இதை யோசிக்கிறேன். பவுல் கேன்சர்ன்றது ஆண்களுக்கு தான் வாரது, பெண்களுக்கு இல்லை அப்படியாண்டு. அது உண்மையாது இல்ல பவுல் கேன்சர் இல்ல, அது தெரிஞ்சேன். பவல் கேன்சர் வந்து சில இதுக்கு பெருங்குடலோட சேர்ந்தது, சிறுகுடலோட சேர்ந்தது. அது பவல் கேன்சர் வந்து இப்ப சில நேரம் சொல்லுங்க, இப்ப கொழுப்பு திங்கா வைத்தால கொஞ்சம் மெலம் கூட வருது, எல்லாட்டிக்கு சேருது இல்ல. இந்த சில சாப்பாடு லாக்டோஸ் ஃப்ரீ எல்லாட்டி இதில் இருந்தா சில குளூட்டன் அதில் எடுத்து அப்படியானதான் செக் பண்ணும். அந்த சிலதல்ல இந்த மெல குடல்ல சின்ன சின்ன பை மாதிரி இருக்குது, டைவர்டிகுலைட்ஸ்ன்னு சொல்றது. டைவர்டிகுலம்னு சொன்னா சின்ன சின்ன விரல் சின்ன சின்ன விரல் மாதிரி தள்ளி தள்ளி ஒவ்வொரு சின்ன சின்ன பொக்கெட்ஸ் மாதிரி வழியால விடும். அதுக்குள்ள இந்த கிருமியல் போய் சேர்ந்து இன்ஃபெக்ஷனை துவங்கி கேன்சர் ஆகும். அப்ப அவையில செக் பண்ணுவேன். அப்ப ஃபேமிலியில இருக்கு எனக்கு ஒன்றுமில்லை, எனக்கு டைவர்டிகுலைட்டிஸ் ஒன்று இருக்கு, இருந்தா போல வயிற்ற குத்தும் வயிற்றால் அடிக்கும்னு சொன்னா அப்படியான இருந்தா அந்த குடும்பங்கள்ல செக் பண்ணணும். ஒரு ஆளுக்கு வர்றதுக்கு வசதி இதுதான், அந்த கஷ்டம் இருக்கும். அப்ப அப்படியானது இப்ப டாக்டர்ஸே சொல்லணும் வந்து செக் பண்ணும்போது நாங்கள் என்னது ஃப்ரீயான்னு சொன்னா ஒரு நாங்கள பரவாயில்ல, சும்மா எங்களை இருக்க விடுதல் காகிதம் இருந்து சொல்லு. இல்லை ஒரு வருஷம் 60+, அவருக்கு 63 நினைக்கிறேன். தனக்கு அடிக்கடி இந்த டோய்லெட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வயிற்றால போற மாதிரி 2 மணி நேரம் போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த அடிக்கடி வயிற்றால போறதும் குத்துறதும் இருக்கு. ஆனா கேன்சரா மாறாட்டி காணும் தான். அந்த நேரம் போய் அதுக்கு மருந்து எடுத்து வார எல்லாம் கேன்சரா வார இல்ல. ஒரு 2 லாக்குக்கு தான் அந்த கரைச்சல்ல உள்ள கரைச்சலோட வார. மற்றாக்களுக்கு வந்து போவோம் கேன்சரா மாறுற இல்ல தான். என்ன செய்யலாம், இந்த வயது இவ்வளத்துக்கு வயது கூடுதோ எல்லா வருத்தங்களும் கூட கொஞ்சம் கயரமா வந்து சேருவாங்க. வெள்ளன தப்பி போனா 65 பிறகு 70 வயது பிறகு மெமோகிராம் செய்ய மாட்டேன்னா மெட்ரோக்கும் பிறகு எல்லாம் குறை, கேன்சர் வளர்த்தியும் குறை. அப்ப வயது போன பிறகு டாக்டர்ஸே அதை பற்றி எதுவும் இருந்தா கேன்சர் வந்து டயக்னோஸ் பண்ணி முத்தினா அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட். துப்புரவா இல்லாட்டிக்கு 70 வயது 80 வயது பிறகு கேன்சர் வர்றது அருமை. அதபடியே அதுக்கு சரி இல்ல வேற ட்ரீட்மெண்ட் வேற பார்த்து அதுக்கு பிறகுதான் கேன்சருக்கு போவேன். ஆனா இந்த 40 வயது 60 வயது மட்டும்தான் டேஞ்சரஸ் பீரியட் பெண்கள் விளங்குவோம். அந்த 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 முழுக்க எப்போதாலும் அதை யோசிச்சு இருக்கணும் எண்ணத்துல வேணும்னா கேன்சர் வந்ததுல காரியம் இல்லை. ஆனா அதால வர நோவாதான் ஆக்களை கொண்டு போவோம். அவ்வளவுக்கு கரைச்சல் நோ இது வேற. வணக்கம். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
கேன்சரை பற்றி கொண்டு அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சா அந்த கேன்சருக்கு மாத்திரலாம். தேர்ட் ஸ்டேஜுக்கு போனா தானே அது பிரச்சனை இருக்கிறது. சில பேர் அதை ஒழிக்கிறது என்ன இங்கே சொல்ல சொல்லுவான். இங்க எல்லாம் ஒரு 60-65 வயசு ஒரு லேடி இருந்தவா. அவ என்னண்டா பிரெஸ்டில் அவருக்கு கேன்சர் வந்துட்டுது. இந்த நாளும் ப்ளீடிங். அவள் வீட்டிலேயே மகன் டாக்டர். அப்போ அந்த எல்லா சாமான்களும் இருந்தது. ஸ்பொஞ்ச் அந்த குகூஸ் அதுகள் எல்லாம் வீட்டில் இருந்தது, கொட்டுன்னு இருந்தது. அப்போ அவள் அதை எடுத்து பிளட்டை ப்ளீட் பண்ண தொடங்கிட்டு அவள் அதை அதை ட்ரெஸ்ஸிங் செய்து இது பிரஸ்ட் எல்லாம் மூடி கட்டி கொண்டு தான் இருப்பா வீட்டில். அது 2 years அப்படி இருந்துட்டான். அப்புறம் கடைசியாக தான் மகன் கண்டுபிடிச்சாரு. மெலிஞ்சு போனா சகோதரி. சகோதரி அங்க இறந்துவனா இப்ப நான் சொன்ன அவன் அப்படிதான் நெஞ்சில காட்டி அது நெருப்பு பட்டதால வந்தது சத்தம் பண்ணாட்டு ஒரு தரம் காட்டேன். போன மாசம் தாட்டம் சொன்னா கை வீங்கி பிரஸ்ட் வீங்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயில ஒரு தரத்தும் சொல்லல மூடி மறைச்சேன். இல்லை ஆனால் டாக்டர் இப்போ ஊரில் சொல்வார்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இங்கண்டாலும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு வாங்குவோம் அல்லது ஒரு 1 year பிறகு வாங்கன்னு சொல்லி அது கொண்டு நல்லதும் மற்றது பயத்தையும் உண்டாக்குது. அது வேறு விஷயம். ஆனால் இப்போ ஊரில் சொல்வார் இது ரெண்டுமே எங்களுக்கு தெரியாது இப்படி எடுக்கலாம். அது கஷ்டம் அவர்களுக்கு. என்ன இப்போ அறியலா தானே? இல்லை அது வந்து அறிவு குறைவு. அந்த நாள்ல நாங்கள் யோசிப்போம்டா. இப்ப இதுல இருந்தேன்டா மூடி மறைக்கிற உண்டு. அது ஒரு பெரிய ஒரு அவமானம். ஏன்டா அந்த இப்ப இல்லை அந்த நாள்ல என்ன எங்களுக்கு படிப்பிச்சது கடவுளுடைய சாபம். அது இல்ல சொல்ற கடவுளுடைய சாபம் இவ்வளவு காணாது என்ற கடவுளுடைய சாபம் வருத்தம். அப்ப யார் சொல்ல போய் கடவுளுடைய சாபம் கடவுளுக்கு சொல்லாது உலகு அரைவடி அதுதான் மூடி மறைக்கிறது. அப்படித்தானே எந்த சமயத்திலையும் அதுதான் முதல் இது வருத்தம் மாறது கடவுள் என்ன பாவம் செய்து இப்படி வர்றதுக்கு உனக்கு எந்த பாவம். அப்ப அதாலதான் அந்த எங்கட பழைய இதன்படிக்கு மறைக்கிறது. என்றால் நாங்கள் இந்த குடும்பத்துல இந்த கரைச்சல் வந்தா ஐயோ கடவுளே இல்லைன்னு திட்ட போயினும் இது உனக்கு இந்த வருத்தம் வந்தது இதாலேன்னு சொல்லி. அப்ப வருத்தக்காரரை மூடி மறைக்க மெட்டாக்களும் அதை மூடி மறைச்சு. அப்ப அறியாம மற்றது தங்கட மானத்தை காக்குறோம். அது இல்ல டாக்டர் பரவாயில்லை. இப்ப வருத்தம் முதல் நான் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் போற டாக்டர் ரோட்ல போய்க்க பிள்ளை கத்திக்கிட்டு போற பாக்கேட் அது இப்ப அது அந்த படிப்போண்டு மற்றது அந்த வெக்கம் குறைஞ்சிட்டு. இப்ப அதை பற்றி ஒரு இப்ப நாங்கள் சோமா இருந்தாதான் நெல்லம் முந்தி வருத்தம் இருந்தா சுத்தியோட இனசேனம் முழுக்க சுத்தி நின்று பாப்போம். இப்ப 2 மணிக்கு நம்ம அகிட்டப்பா அப்ப நாங்க தப்போம் அப்ப போறோம். அதான் காணும் கேட்டவர்களையும் காணா. செல்வியா கேட்டிருந்தீர்கள்? நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆம் சரி. முக்கியமான தகவலா கிடந்தது. ஆமா பிரயோசனமாகவும் இருக்குது. விட்டமின்ஸ் எடுங்கோ. விட்டமின்ஸும் திருப்பியும் புஷ்டியான சாப்பாடும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸோட சேர்ந்ததால் இந்த கேன்சரை குறைக்கிறது சான்சஸ் குறைக்கிறது. ஆனா தாயத்துல சொல்லுவார்கள் அந்த சீத்தாப்பழம் அது சாப்பிட்டா நல்லது. கேரியமில் தானே எடுக்கிறது. அது வந்து புற்றுநோய்க்கு சிறந்த பழம் என்று சொல்லி அது என்னென்றால் எங்கட வீட்டுல அந்த மரம் ஒன்று நிக்குது. கணக்க காய்க்கல போன வருஷமும் ஒரு 5000 காய் ஆயிட்டு எங்களோட கணவரோட அண்டிக்கு நெஞ்சில இருந்து இப்பொழுது நினைக்கணும் ஒரு 10 வருஷம் இருக்கும். ஓகே இருக்கிறா. ஆனால் அவர் அதை சாப்பிடுவார். அப்ப சொல்லுவார் நல்லதாமண்டு. அதையே தொடர்ந்து சாப்பிட போறோம். அது டயபெட்டிக்ல இல்ல அது தொடர்ந்து சாப்பிடுறது இல்ல வாணி. அது நெடுகளும் வராது. அந்த பழம் கிடைக்கிறதும் கஷ்டம். சீத்தாப்பழம் அன்னமுனா பழம் மாதிரி இருக்கிறது. ஆமா ஆமா அது என்ன சொல்றது? சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் வந்து அனோதா மாதிரி.
அன்னமுன்னா சொல்லுவார்கள். அன்னமுன்னாம்பழம் மாதிரி தான் கொஞ்சம் அன்னமுன்னா பெருசா இருக்கும். அன்னமுன்னா அது தெரியும். மற்றது அனோதா இல்ல எனக்கு அது சவசப்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். அனோதாண்டா அது பெருசு 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 சின்ன பெருசு. சின்ன முள்ளு விரிஞ்சு ஆமா, உள்ளுக்குள்ள ஆமா. அதேதான் அதுதான் பெரிய ஒரு பெருசு. இதப்பிலாக்க சைஸ்ல ஆமா ஆமா ஆமா. கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆமா. அது நல்லதாமன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அது எல்லாரும் சைனீஸ் இதெல்லாம் எல்லாம் உள்ளுக்கு அந்த சுளை சுளையா கலட்டி பெட்டியில அடைச்சு விற்கணும் எல்லாரும் ஆமா. ஜனம் பண்ணி ம். அது ட்ரிங்க்ஸும் செய்யல அதை லிக்விடைஸ் பண்ணி ட்ரிங்க்ஸா குடிக்கணும். அத விதையை எடுத்து போட்டோம், கொட்டை எடுத்து போட்டோம். நல்லது. கணவர் கேட்டுக்கொண்டு வந்தாலும் எல்லாருக்கும் பிரயோசனமான ஒரு தகவல். கட்டாயம் இது வேணும். ஆனா இதான் வித்தியாசமா மேல சிக்கல் மேல இது சலம் போறது கஷ்டம். திருப்பி இன்ஃபெக்ஷன் வேண்டாம். ஆனால் நோட் பண்ணாலும் எல்லாம் இன்ஃபெக்ஷன் இல்ல. வேற அதோட வயது இந்த வயது பிள்ளைதாங்கிற வயது இல்ல. சொல்லுங்க. அடுத்தது என்னென்றால் இப்ப தாயத்தை பொறுத்தளவு எல்லாம் ஓரளவு வயது வர வயிற்றுல இப்படி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்றா கூட உடனே கர்ப்பப்பையை எடுத்துடுறார்கள். அங்கு வயசு குறைஞ்சாலும் கர்ப்பப்பை எடுக்கலாம் இல்லைன்னு சொல்லல. கர்ப்பப்பை இறக்கம் இருக்கும், கர்ப்பப்பையில இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தா கூட இருந்தால் எடுப்பினம். அந்த ட்ரீட்மெண்ட் சில பேர் இப்ப 20 வயது 30 வயதுகள் வாங்கிட்டேன்னு சொன்னா இன்னும் கர்ப்பம் இல்லை, இல்லாட்டி ஒரு பிள்ளையும் இல்லைன்னு சொன்னா கர்ப்பப்பையை தப்ப வச்சு போட்டு செவ்வாய்க்கால் இதை கீழ் இதை வெட்டி எடுப்பினோம். அப்ப சர்ஜரி டிஃபரெண்ட் ஒவ்வொரு ஆளுட பொறுத்து தான். 60 வயதுல தேவையில்லை தானே. 50 வயதுல 40 வயது பிறகு அதுவும் வேணாமட்டு விடுவேன். அப்ப எடுத்துடலாம். அப்ப அந்த காரணங்கள் இருந்தாலும் கர்ப்பப்பை இல்லாத சமயம் இப்ப அதை வச்சு கொண்டு இருக்கல அதுல வந்துட்டா அப்புறம் என்ன செய்யறது? அதுக்காக கர்ப்பப்பையில மேல கர்ப்பப்பையில வாரது குறைவு. அந்த கர்ப்பப்பை வாசல்ல வாரதான் கூட கூட. இப்ப எடுப்பினம் கர்ப்பப்பை எடுப்பினம் முட்டையை எடுக்காம. அப்ப ஹிஸ்டரெக்டமி ஊஃபரெக்டமி இல்லாம ஊஃபரெக்டமி சொல்றாரு 2 டைம் எடுத்தா பேருந்து ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்டோட போவினோம். அந்தந்த காரணத்தை பார்த்து ஏன்னு சொன்னா அல்ட்ராசவுண்ட் செய்யல இந்த கர்ப்பப்பையில இருந்து போய் இந்த கரைகளால சரியா விரிகிற மாதிரி விங்ஸ் மாதிரி 2 செட்ட மாதிரி வேறுங்கள் வந்து அந்த டியூபு போங்க. அதுல எங்கேயும் கேன்சர் ஏறி இருந்தா முழுக்க எடுத்துருவேன். லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி தான் சின்ன கீஹோல்ல முழுக்க எடுத்துக்கணும். 40-45 பிறகு 5 பிள்ளைண்டா ஆண்டவரே தலையடி வேணா எடுங்கன்னு சொன்னா எடுத்துக்கிடுவோம். பேருந்து முதல் எடுங்கோ பேருந்து நாங்க அழைப்போம்னு சொல்றோம். அப்ப அதுல கரைஞ்சல் இல்லை. ஆனா வயது குறைஞ்சன்னு சொன்னா எல்லாரும் இல்லையோ ஒரு ஆள் சொல்லினும் இல்லை வேணும். ஏன்னா கர்ப்பப்பை வேணும், நான் மேரேஜ் வேணுமா, நான் பெண் இல்லை கர்ப்பப்பை இல்லாட்டி அது ஒவ்வொரு தடவை பொறுத்து. அதான் புத்தி உள்ளவையில் ஆண்டவரே வேணாம் துப்புரவா எல்லாத்தையும் தரைஞ்சா கரைச்சல்ன்னு சொல்லணும். ஏன்னா இப்ப ஹார்மோன்ஸ் வேண்டாம் அதை ரிப்ளேஸ் பண்ணலாம். இதை வச்சுக்கொண்டு இது சுரக்க வேணும் இல்லையே. தேவையான ஹார்மோன்ஸ் இதால சுரக்கிறதெல்லாம் திருப்பி ரிப்ளேஸ் பண்ண இடம் இருக்கு. ஆனா இந்த மெயின்லி இந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் HPV அதுல 16, 18, 33, 35, 39, 50, 55, 50 நம்பர்ஸ் இருக்கு. கட்டாயம் இந்த 16, 18 100% கேன்சரை கொண்டு வா. அப்ப அந்த நம்பர் அவர் HPV வைரஸ் செக் பண்ணிக்கல ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் பிளட் டெஸ்ட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுங்க என்ன நம்பர் இருக்கு அதை பார்த்து ட்ரீட்மெண்ட் துவங்கணும் ஆக்டிவா. அப்ப ட்ரீட்மெண்ட்ல இல்லாமல் பண்ணலாம். அப்ப சரி எல்லாட்டிக்கும் அதாலதான் வந்து சேரும். அப்ப 90-95% கேன்சர் வர்றா அதை வச்சிருந்து வேறே அதுக்காக தான் சொல்றது வேக்சின் எடுங்க. முந்தி இல்ல வேக்சின் இப்ப ஸ்கூல்ல 12 வயதுல கொடுக்க தோக்கணும் இல்ல யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வேற பார்க்கும். அதுக்காண்டி தான் அந்த ஏன்னு சொன்னா அது உராஞ்சி அந்த வால் கீழே பாருது கீழே துணியலோட உரைஞ்சி பட்டு தான் அது வந்து தடிக்கிற தோல் தடிச்சு அதால கேன்சர் விட மட்டும் வேற இன்ஃபெக்ஷன் வரும்.
முந்தி பெசரி போடுறவங்களோ ரிங்க போட்டு உள்ளுக்கு அமர்த்துறவங்க. இங்க போடுறவே ஓ, உள்ளுக்குள்ள இப்ப இப்ப சில பேர் வேற ஆப்ரேட் பண்ணிலாட்டி போடுறவே. ஆனா cervix. இப்ப இந்த கேன்சர் வந்தா நீடில் மாதிரி உள்ளுக்குள்ள பிரக்கிதெரப்பின்னு சொல்லி கேன்சருக்கு வெளியால எடுப்பினும் இல்லாட்டி கேன்சர் ரேடியேஷன் வெளியால இருக்கு இல்லாட்டி உள்ளுக்குள்ள இந்த கர்ப்பப்பை உள்ள நீடில் ரேடியல் நீடில் உள்ளுக்குள்ள போட்டோம். cervix. அப்ப அந்த கேன்சர் கிழங்கள் எல்லாத்தையும் செயலிழக்கப்படும். இப்ப அடுத்தது என்னன்னா டாக்டர், இப்ப அந்த புற்றுநோய் எடுத்திருந்தாலும் குறைஞ்சது எவ்வளவு காலத்துக்கு அவர்கள் இப்ப ரீபன் செய்யறது இல்லாமல் சும்மா கண்ட்ரோல் பண்றது வைங்க, சும்மா இப்ப செக் பண்ணினால் எவ்வளவு காலத்துக்கு, இப்ப 5 வருஷத்துக்கு அவர்கள் சொல்லுவார்கள். அதுக்கு பின்னர் அப்படி என்றாலும் அவர்களாகவே போய் டாக்டரோட கதைச்சு அதை செக் பண்றது நல்லதா? சாதாரணமா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 5 இயர் லைஃப் டைம் தான் சொல்றாரு. எவ்வளவுக்கு வெள்ளன எடுக்குமோ 10 வருஷம் 15 வருஷம் எடுக்கலாம். பிரஸ்ட் கேன்சரோ இப்ப என்ன கேன்சரோ துவக்கத்திலே நுள்ளி விட்டால் சாதாரண சீவியம், ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனா பிந்தி இப்ப கிரேட் 2 கிரேட் 3ன்னு சொன்னா இப்ப கிரேட் 2 5 இயர்ஸ்ல 5 இயர்ஸ்ல எல்லாருக்கும் திருப்பி வார இல்ல. 40% சான்சஸ் ஆஃப் ரிகரிங். அப்ப 1000 பேர்ல 40 பேருக்கு வரக்கூடிய இடம் இருக்கு. அப்ப எல்லாரையும் செக் பண்றது வரணும்னு சொல்லி. ஆனா கூட கிரேட் 3ன்னு போனா 60% சான்சஸ் ஆஃப் ரிகரிங் இன் 2 இயர்ஸ். அப்ப 6 மாசத்துக்கு ஒருக்கா வேறும். அப்ப அந்த வருத்தத்தின் காரணத்தை பார்த்து எவ்வளவு வெள்ளன வேறும். எவ்வளவு வெள்ளன பிடிச்சிக்கலான்னு சொன்னா சத்தம் போடாமல் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வேணாம், நீங்கள் போயிடுங்க. இப்ப இந்த 5 வருஷத்துக்கு பிறகு வேறுங்க, 8 வருஷத்துக்கு பிறகு வேறு, அது நக்கப்போம். பிந்தி போனால் சொல்லல. நாங்கள் புத்தகத்துல படிச்ச மாதிரி இல்லையே. பாடி உடம்பு தன் விருப்பத்தை காட்டும். அதனுடைய சில பேர் ஒரு வித்தியாசம் தான் வரையணுமோ, எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, கட்டாயம் காட்டும் சொல்லி. சில பேருக்கு காரியம் இல்லை, அது இப்படித்தான் செய்யறது, அடுத்த முறை நாங்கள் கொஞ்சம் பித்தி போவோம்னு சொல்லி. அப்ப நாங்களே பரவாயில்ல விட்டோம்டா 5 வருஷத்துக்கு பிறகு நாங்க மறந்துடுறது இந்த வருத்தத்தின் காரணம். அதுக்கு பிறகு துவங்கல சரி. இப்ப பிரஸ்ட் கேன்சர் சில இப்ப நாங்க கேன்சர் ரிமூவ் பண்றோம்னு சொல்றோமே, சில நேரம் அந்த பிரஸ்ட் ரிமூவ் பண்ண, சில நேரம் வந்து கட்டியை மாத்திரம் எடுத்து படிச்சு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் வேணாம். 10 வருஷத்துக்கு ஒரு ஹெல்த் இல்லை. ஆனா 10 வருஷத்துக்கு நாங்கள் யோசிக்கிறேன், அந்த 10 வருஷத்துக்கு ஒருக்கா போய் ஸ்கேன் பண்ணுவோம் சார். 10 வருஷத்துக்கு பிறகு நேரி நடக்குது, முதுகுல நோவுது, வயிறு கொஞ்சம் போகுது, ஈரல் கொஞ்சம் வீங்கிட்டுது. அப்பதான் தெரியும் இதுக்கு வாழ்ந்துட்டு நாங்க அதை பற்றி பரவாயில்ல. 10 வருஷம் நாங்களே அதை பற்றி பரவாயில்ல, அது பெருசா இல்லைங்க. அப்ப எங்கட மறதியால நாங்க அது வளர மட்டும் அதை பற்றி யோசிச்சோம். அதெல்லாம் பாரம். சரி, மிக்க நன்றி டாக்டர். நேரத்துக்கும் பணிக்கும் மிகவே எல்லாத்தையும் சொல்லியிருந்தீர்கள், பலர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு அடுத்த முறைக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அடுத்தது எல்லாரையும் யாரை கேட்டாலும் இந்த கொலஸ்ட்ரால், இந்த டயபெட்டிக், இப்படிதான் கொலஸ்ட்ரால் இல்லை அநேகமான அதான் பிரச்சனை டாக்டர். டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் நான் யோசிச்சேன்டா இப்ப கண்ணால் கூட கண்ணை பெட்டிக்கான கேட்ட கண்ணுல பிரஷர் அல்லது கண்ணில் இதில் பெட்டிக்கான அதையும் எல்லாத்தையும் கூட வேணும்டாட்ட. வணக்கம் டாக்டர். கண்ணை பெட்டி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் கேட்கணும் ஒண்ணா இருந்தாங்க. நீங்க கண்ணை பெட்டி எடுத்து வாருங்க. என்ன தப்புன்னு சொன்னீங்க? கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் பற்றி சொல்றோம், அது பிறகு கண்ணை பற்றி அனைவருக்கும் இந்த நான் பாமோத்துல கொஞ்சம் கேட்டுக்கொண்டு இருந்தேன். இப்ப சொல்லினோம் என்னன்னா, ஒரு பிரஸ்ட் கேன்சர் செய்து எடுத்தால் மற்றதையும் அது சும்மா இருந்தாலும் எடுத்து விட்டால் எடுக்க வேணும்னு சிலர் சொல்றார்கள். ஏன் அதற்கு இது இரண்டாவதுல பரவினால் அது வந்து இந்த பிரஸ்ட் அந்த ஜீன் நீங்க வேலைக்கு வந்து சரியா? ஆமா, சொல்லுங்க டாக்டர். இல்ல அந்த ஜீன் இருந்தா, கேன்சர் வார ஜீன் இருந்தா விளங்குதோ. அப்ப சும்மா ஒரு இடத்துல ஒரு பிரஸ்ட்ல வந்தா கேன்சர் வந்தா மெட்ட இதே இருக்கும், அல்லது கமல்கள் இருக்கும், மெட்டதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, குறைவு. ஆனா சில பேருக்கு இந்த கேன்சர் வர ஜீன் இருக்கு.
அப்ப அந்த ஜீன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்து இருந்தால் அது ஃபேமிலியிலே இருக்கும், பேரன் பேத்தி பேத்தி அதுல இதே இருக்கும். BRCA2 BRCA1 நினைக்கும் அந்த ரெண்டு. அந்த ஜீன் இருந்தால் ஒன்று, மற்றது ஒரு பிரஸ்ட்ல வந்து மற்ற பிரஸ்ட்ல சில நேரம் கேன்சர் கட்டியல் இல்லை, கரடு முரடு மாதிரி சில நேரம் பள்ளம் திட்டி மாதிரி லம்பி பிரஸ்ட். அப்படி இருந்தால் வேற இருக்கும்னு சொன்னா எடுத்தா நல்லம்னு சொல்லுவேன். என்னென்று எடுத்தா நல்லம்னு சொன்னா பிரஸ்ட் இல்லாமல் இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்த பிரஸ்ட்லுமாக வடிவா செய்து பேர். அப்ப பிரஸ்ட் உள்ளுக்குள்ள சிலிகான் இதை எந்த போட்டு திருப்பி அந்த மார்பை அதே அழகா செய்து தருவினோம் பிளாஸ்டிக் சர்ஜரி. இதை எடுத்து விடணும். ஏன்னா இந்த கேன்சர் ஜீன் இதுக்கு வந்தது, அதே ஜீன் இன்னும் இருக்கு, மற்றது வர்றதுக்கு இடம் உண்டு. அதை டாக்டர் சொல்லுவீங்கன்னா உனக்கு விருப்பம்ண்டா செய்யுங்கோ, இல்லாட்டிக்கு ஒவ்வொரு இயரும் மெமோகிராம் அப்படி செய்து கொண்டு வரணும்னு சொல்லி. அப்ப சில பேர் ஆண்டவரே இந்த தரித்திரம் வேணா எடுத்து விடுங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் இருக்கு, 2 பிரஸ்டுக்கும் சிலிகான் இம்ப்ளான்ட் போட்டு பிரஸ்ட் செய்து விடணும். மற்ற நார்மல்ல இருந்ததும் பார்க்க நல்ல படிவா இருக்கும், செய்து கொண்டு போயிடும். ஆனா சில பேர் சொல்ல சதையை எடுத்து ஒரு அவன் உடம்பிலேயே சதையை எடுத்து அந்த எடுத்த பிரஸ்டுக்கு சேர்த்து வைக்கணும். பின் 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 துடையில இந்த இதுல இருந்து எடுக்கிற அப்படித்தான் பிளாஸ்டிக் சர்ஜரியில அரவாசியும் உள்ளுக்குள்ள வால்யூம் வேணும்னு சொன்னேன். நான் சொல்றேன் இப்ப 24 சைஸ் 24 36 மாதிரி வேணும்னு சொன்னால் பின்னுக்கு இருக்கிற பின் பேக்கில இருக்கிற ஃபேட் காணாது, கொண்டு வந்து வர ஃபேட் கொண்டு வந்து நாங்கள் அது செய்யறாங்க அங்க மாதிரியே வேறு இடங்களும் கொண்டு அமர்த்தி கொண்டு வந்து வைக்கிறது. காணாட்டிக்கு பிளாஸ்டிக் உள்ளுக்குள்ள சிலிகான் இம்ப்ளான்ட் இல்லாட்டிக்கு ஒரு ப்ராஸ்தீசிஸ் மாதிரி உள்ளுக்குள்ள போட்டு அதுக்கு மேல இந்த கொழுப்பை வச்சு செய்யும். கொழுப்பை மாத்தி கொண்டு வரதான். கொழுப்பு கொழுப்பு கல்லாதுதானே. எந்த உடம்புல இருக்கிற கொழுப்பு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி கொண்டு வரலாம். ரத்த குழாயில மாத்தி கொண்டு வந்து மாத்தி விடணும், வளர விட்டு கொண்டு வரும். அதுல ஒரு அர்ஜனம் இல்லை. என்ன பிரஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கல உடனே செய்யறே இல்லையே. பிரஸ்ட் ரிமூவ் பண்ணி ஹீல் பண்ணி 6 மாசம் 8 மாசத்துக்கு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வடிவா செய்து முடிப்பினான். அப்ப அந்த நேரம் பேஷண்ட் ஆசையை பொறுத்ததும் என்னென்ன மாதிரி அவன் இது நடக்கும்னு சொல்லி அதை ட்ரீட் பண்ணி செய்வேன். அவனுடைய பயப்பட தேவையில்லை. ஆனா எடுக்கிறது அட்வைஸ் பண்ணி நம்ம எடுத்தா நல்லம்னு சொல்லி சில நேரம் அந்த ஒரு ஃபேமஸ் நடிகை செய்த நஞ்சின ஜோலியா செய்தவா அதுதான். அப்ப அப்படி செய்திருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லி இல்ல, வெறும் வராமல் இருப்பவன் சொல்லி இது வராமல் இருக்கும்னு சொல்லி. ஆனா அவைகளுக்கு டாக்டர் சொல்லிவிடும் இன்னொரு 60-70% சான்ஸ் மற்ற பிரஸ்ட்ல வேற இடம் இருக்குன்னு சொல்லி. ஹை பர்சன்டேஜ் சான்ஸ் எடுப்பேன். 1% 2% ஒரு தினம் செய்யாங்க. வந்தது ஒரு 60-70% வேற போகுதுன்னு சொன்னா எடுத்து அந்த அந்த எவ்வளவு விஷமான காரமான என்ன இது கேன்சர் வருதுன்னு சொன்னா அட்வைஸ் பொறுத்த சொல்லிடலாம். ஏனென்றா எங்களோட தங்கச்சிக்கு நான் நினைக்கிறேன் 11 வருஷத்துக்கு முதல் செய்தது. அவ நீ அது சொன்ன மாதிரி அவ அக்செப்ட் பண்ண இல்லை. முதலே அவக்கு வந்திருக்கு, அவ அக்செப்ட் பண்ணவே இல்லை. கடைசி நேரத்துலதான் ஏதோ நோக்கினோடனே அவர் ஹஸ்பண்ட் வந்து கூகுள்ல போய் பார்த்துக்கு தீதி தண்டுட்டு ஜிபிக்கு அனுப்பி ஜிபி பயோப்சி செய்து பேருந்து ராயல் மாஸ்கன் இங்க இருக்குது, அது ஹேண்ட்ஸ் அங்க போய் ராயல் மாஸ்கன் அவியல் உள்ளவே வேற பிரைவேட்டாயும் போறவே. ஆனா அவக்கு அங்கதான் செய்தது, அது பிரைவேட் இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் செய்து உடனே செய்துட்டு நான் தாமதிக்காம. ஏன்னா அவ அத அவ இதண்டவே இல்லை, அவக்கு ஒரு பயம் இருந்திருக்கு, உடனே செய்தது. சரி வாணி, நேர்ந்து தந்ததுக்கு நன்றி. நீங்கள் விடைபெறுங்கள். சரி டாக்டர், நன்றி. உங்களுக்கும் நன்றி. நன்றி. உங்களுக்கு நேரம் போய்விட்டது. நன்றி டாக்டர். மீண்டும் அடுத்த ஒரு கொலஸ்ட்ராலுடன் சந்திப்போம். நன்றி. நன்றி. ஆமா ஆமாம் நன்றி. மிக்க நன்றி. நிறைவு குறைந்துட்டு வருகின்றது மருத்துவ நேரம். டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த நேரம் அங்கு 10-11 மணி ஆகிவிட்டது. இருந்தாலும் எங்களுக்காக மிக அழகாக தெளிவாக விளக்கமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க டாக்டர்.
உங்கள் பணிக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ. விட வருகிறேன். குட் நைட். நன்றி. வணக்கம். குட் நைட்.